வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வித்தியாசமான ஒரு யூனிக்கான ஸ்டோல், ஒரு 1.5 feet அந்த மாதிரி ஒரு ஸ்டோலு. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த எஸ்எஸ் பைப் வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ மேலே லேயர் வந்து வுட்டு ரவுண்ட் ஷேப்பு. ஸோ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பிளைன் சர்ஃபேஸில் இந்த மாதிரி ஷேப்பு வரைஞ்சி வச்சுக்கணும். நான் என்னென்னா சிட்டிங் போஸ்டில் பண்ண போகிறேன். ஸோ ஏற்கனவே வரைஞ்சி வச்சுருக்கேன். வரைஞ்சி வச்சது இல்லாமல் இங்கே வந்து நான் ஆணி அடித்து வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் காமிப்பேன். ஸோ இங்கே ஆணி அடித்து வச்சுருக்கேன். இந்த ஆணி எதுக்குன்னா, ஸோ இந்த பைப்பை பெண்ட் பண்ணணும். ஸோ இது உள்ளே வச்சுட்டு நம்மளுக்கு என்ன தேவையோ அதுக்கு என்ன ஷேப் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பெண்ட் பண்ணி இருக்கணும். ஃபஸ்ட்டு இந்த சிட்டிங் போஸை நம்ம பெண்ட் பண்ணணும் இந்த பைப் வச்சு. ஃபஸ்ட்டு லெக்கு பெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பெண்ட் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம ஏரியாவை ஹீட் பண்ணணும், இல்லைனா பெண்ட் ஆகாது. எதனாலனா இது பைப் சைஸு 12 mm திக்னஸ்ஸு, ஓடி 2 mm திக்னஸ்ஸு. ஸோ இந்த மெட்டீரியல் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த லெக்கை நம்ம பெண்ட் பண்ணிடணும். ஸோ பெண்ட் பண்ணோன்னா அந்த லெக்கு அந்த ஏரியாவில் ஹீட் பண்ணணும். ஸோ எங்கெல்லாம் பெண்ட் வருதோ அந்த ஏரியா ஃபுல்லாகவே ஹீட் பண்ணணும். நம்ம ஃபயர் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். நல்லா ரெட் கலரில் ஆகணும். ரெட் கலரில் ஆனால் தான் நம்ம பெண்டிங்க்கு கரெக்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா கலர் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகுது. பார்த்திங்கன்னா பெண்ட் ஆகுது தெரியும். தெரியுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் வச்சு பார்க்கலாம். தேவை உள்ள பெண்ட் வச்சுருக்காங்க. லைட்டாக பெண்ட் ஆக வேண்டியிருக்கு. செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்போ தான் வாங்கி ஏற்ற மாதிரி தான் நம்ம பெண்ட் பண்ணலாம். ஓகே, பெண்ட் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும் பெண்ட் பண்ணது. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே பெண்ட் பண்ணி தான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இந்த கர்வுக்கு நான் இங்கே ஆணி அடிச்சு வச்சுருக்கேன். ஸோ இந்த கர்வுக்கு ஏற்ற மாதிரி இந்த கர்வுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஹீட் பண்ண ராடு இங்கே வச்சு நம்ம பெண்ட் பண்ணோம். நான் எப்படின்னு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இங்கே வச்சு அப்படியே பெண்ட் பண்ணிடணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பெண்ட் பண்ணியிருக்கேன். காட்டுறேன். இந்த மாதிரி தான் பெண்ட் பண்ணணும். ஸோ இதே மாதிரி இன்னொன்று ராடு இருக்குது. இதே மாதிரி அதுவும் பெண்ட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா பெண்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுவும் ஒரே மாதிரி ஷேப்பில் பெண்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில். ஸோ ட்ரையாங்கிள் ஷேப்பில் பண்ணிவிட்டு மேலே வச்சுருக்கேன். ஸோ இங்கே கட் பண்ண வேண்டியிருக்கு. ஃபஸ்ட்டு இந்த வெல்டிங் ஒர்க்கு பண்ணிக்கலாம். இப்போ என்னென்னா இந்த பீஸ் மெயின் பீஸ் இருக்குல்ல, இது ரெண்டுமே இப்படி அட்டாச் பண்ணிடும். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா நடுவில் வி மாதிரி இருக்கும், இது லெக் மாதிரி இருக்கும். ஸோ உட்காந்து முட்டி மடக்கி உட்காந்து இருக்க மாதிரி அந்த ஷேப்பு. ஸோ இது ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு வெல்டிங் அடிக்கணும். அடிச்சுட்டு இது வந்து ஹேண்ட் பீஸு. இது இப்படி வரும். இப்படி தான் இதுதான் ஷேப்பு. இப்போ எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி வெல்டிங் பண்ணி ஃபுல்லாகவே அட்டாச் பண்ணியாச்சு வெல்டிங்கில். இப்போ எக்ஸஸாக இருக்கிறதுலாம் கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இந்த கை, இந்த காது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ளஸ் இந்த ஹெட் பார்ட்டும் ஈக்குவல் ஆக்கணும்.
கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிட்டு மேலே ஒரு பிளேட் வச்சுருக்கேன். இது வெல்டிங் பண்ணணும். பிளேட் எதுக்குன்னா மேலே ரவுண்ட் ஷேப்பில் விட்டு வரும். ஸோ வுட்டை ப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு தான். ஸோ இப்போ இந்த பிளேட்டை வெல்ட் பண்ணணும். ஆனால் வெல்ட் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு ராடு ஒரு சின்னதாக, இல்லைன்னா உட்காரும்போது லெஃப்ட் ரைட்டுன்னு ஷேக் ஆகும். ஸோ ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன சப்போர்ட் ஒன்று வச்சிடலாம். ஸோ இதுதான் வைக்கலாம்னு இருக்கேன். இது வச்சு இது வெல்டிங் வச்சிடணும். மேலே உள்ள இது ஃப்ளாட் ஒன்று வச்சுருக்கேன். அந்த ஃப்ளாட் மேலே ஒரு சர்க்கிள் வுட்டை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது மேலே எப்படி வரும். இப்போ என்னென்னா நெக்ஸ்ட் வந்து பெயிண்டிங் பண்ணணும். பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிச்சாச்சு. பிங்க் கலர் தான் அடிச்சிருக்கேன், கொஞ்சம் பேஸ்டல் கலரில். ஸோ இப்போது இந்த ரவுண்ட் இதில் ஒயிட் கலர் சின்ன ஸ்ட்ரிப் மாதிரி பெயிண்ட் வச்சுருக்கேன். ஸோ இது இப்படி வச்சுட்டு ஆக்சுவலி இந்த ஒரு ஐ மாதிரி வரும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் வந்து உட்காந்து கை இப்படி வச்சிருக்க மாதிரி தெரியும். ஸோ இதுக்கு கண்ணும் வரைஞ்சேன்னா வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு கண்ணு வரையலாம். மாதிரி ஒரு ஃபைனல் ரெடி பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் 2 கண்ணு. ஸோ பொசிஷன் இதான் ஸ்டோரு, கொஞ்சம் க்ரியேட்டிவான ஸ்டோரு. ஸோ ஃபைனலி பண்ணியாச்சு. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.